இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ பாத்து மெதுவா சந்திரா மெதுவா. சந்திரா கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஒன்னும் ஆகாது. என்ன மேடம், என்னாச்சு உங்களுக்கு? ஒரு சின்ன பிரச்சனையில அட்டாக் பண்ணிட்டாங்க. மேடம், இது போலீஸ் கேஸ் ஆச்சே, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா? டாக்டர், அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது. உங்களுக்கு என்ன தெரியும்ல? என்ன மேடம், உங்களே தெரியாமலா? அப்ப ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ம். உனக்கு ஒண்ணுன்னா நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் சந்திரா. ரொம்ப பயமா இருக்குக்கா. அவ இதோட நிறுத்த மாட்டான். மேற்கொண்டு ஏதாவது செய்வாக்கா. அவனை விட்டு வச்சாதானே அவன் அப்படி எல்லாம் செய்வான். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை லாக்அப்ல வைக்கிறேன். ஹலோ கார்த்தி, என்னையா? பாட்டி, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு பாட்டி. பிரச்சனையா? என்னையா பிரச்சனை? சின்ன தையால. அவளால என்னையா பிரச்சனை? என்ன பண்ணாவ? சந்திரா சந்திரா, ஐயோ பாருக்கா, இப்படி கத்தியால குத்திட்டாளு. என்னையா சொல்ற? அவளாவே கத்தியால குத்திட்டு ஓமேல பழிய போட்டான. சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கவ. அத்தை இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க பாட்டி. அடி பாவி, அப்ப போலீஸ் வீட்டுக்கு வருமாயா? பாட்டி, நீங்க பதட்டப்படாதீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? என் தங்கச்சி அந்த ராஜா சேதுபதியோட பேரன் கத்தியால குத்திட்டான். அவன் மேலதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன மேடம், சொந்த மருமக அவன் மேலேயே கேஸ் கொடுக்குறாங்கறீங்க? அதெல்லாம் முன்ன. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுறீங்க? அவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நீங்க கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள் சார், மேடத்துக்கு பேப்பரும் பேனாவும் கொடுங்க. ஓகே சார். ஆக அப்போ நீ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்க. இப்போ நீயும் ரேவதியும் பிரிஞ்சதுக்கு அவதான் காரணம்னு கத்தியால குத்திட்ட. அதானே இப்ப நடந்திருக்கு? இல்ல அத்தை, அவங்க நீங்க என்ன வெறுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. சத்தியமா நான் அவங்கள கத்தியால குத்தல. ஏய், முதல்ல நீ என்ன அத்தைன்னு கூப்பிடுறத நிறுத்து. நீ என்ன அப்படி கூப்பிடுறத நான் வெறுக்கிறேன். என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா இப்படி சொல்றியே. அவ நீ யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ண போலாம். அதை கெடுத்து அவளை முட்டாளாக்குனதோட இல்லாம என்னையும் முட்டாளாக்கி இருக்கேன். அன்னைக்கு கூட அந்த கிழவிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ கிளம்பி போனப்போ அந்த சந்திரா வந்து உண்மையான பேரை நீதானே என்கிட்ட சொன்னா. நானும் வந்து பார்த்தேன். அப்போ நீயும் அந்த கிழவியும் பிரமாதமான டிராமா பண்ணி என்ன முட்டாளாக்கிட்டீங்க. டேய், இதுவரைக்கும் நீ பார்த்த சாமுண்டீஸ்வரி வேற. இனிமே நீ பார்க்க போற சாமுண்டீஸ்வரி வேறடா. என்ன நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்காக நீ தினம் தினம் சித்திரவதையை அனுபவிக்க தான் போற. டேய், ஓ அத்தையை எப்படி பேச போறாங்கன்னு பார்த்தல. உன்னை இப்ப நான் என்ன செஞ்சாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நீ என்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டடா. போன கும்பாபிஷேகம் நடக்க இருந்தப்போ போலீஸ்னு கூட பார்க்காம என்னையே உள்ள தள்ள வந்தானடா நீ. பதிலுக்கு நான் உன்னை பழி வாங்குற நேரம் வந்துருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா
போலீஸ்காரன் மேலேயே நீ கைய வைப்ப. ம்ஹும். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ரேவதி ரேவதி வரேன்க்கா. ரோகிணி, இப்ப எதுக்கு ரேவதி கூப்பிடுற? விஷயம் இருக்குங்க, நான் சொல்றேன். ரேவதி வரேன். வா. என்னக்கா? உன் வீட்டுக்காரர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? என்னக்கா சொல்ற? கார்த்தி ஸ்டேஷன்ல இருக்காரா? என்ன பிரச்சனை? அந்த சந்திரா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்படி கூட ஒரு பொம்பளை பழி போடவளா என்ன? மாமா, சகலை அவங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக அவரை பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப கிடைச்ச உடனே அவரை மாட்டி விட்டாங்க. அம்மா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏமா இப்படி செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் புருஷன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவன் சந்திராவை கத்தியால குத்திருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய கத்தியால குத்தி கொலை செய்ய பார்த்திருப்பான். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அத்த, சகலைய சின்னத்தை எவ்வளவோ நாள் கேவலப்படுத்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைய வந்ததுக்கு அப்புறம் கூட டிரைவர்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்காங்க. அப்பெல்லாம் கோவப்படாதவரு இன்னைக்கு கோவத்துல கத்தி எடுத்து சின்னத்தைய குத்திட்டாருன்னா எப்படி அத்த நம்புறது? சின்னத்தை தான் வேணும்னு பழி போடுறாங்கன்னா நீங்களும் அதை நம்புறீங்க? அம்மா, அவரை தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. அவரும் பெருந்தன்மையா ஒதுங்கிட்டாரு. அப்புறம் சித்தி சொன்னாங்கன்னு ஏமா அவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போய் அவமானப்படுத்துறீங்க? வர வர எல்லாரும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அம்மாங்கிற பயமே இல்லாம போயிடுச்சு. அம்மா, அவர் இந்த வீட்லயே என்ன இருக்க சொன்னதுனாலதான் அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இப்பவும் நான் இங்க இருக்கேன். அதே சமயம் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், எங்கடி போற? என் புருஷனை பார்க்க நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீ அங்கெல்லாம் போக கூடாது. அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவனை எதுக்கு நீ பார்க்க போற? அம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அவரு என் புருஷன். நான் அவரை பார்க்க போறேன். அதை தடுக்கிற உரிமை இந்த வீட்ல யாருக்குமே கிடையாது.